இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதான் சொல்லுவாங்க, there is something called pack years in smoking index ன்னு சொல்லுவாங்க. பேக் இயர்ஸ்ன்றாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் பிடிக்கிறாங்க, எத்தனை வருஷத்துக்கு பிடிக்கிறாங்கன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு பேக்கெட் டெய்லி பிடிக்கிறாரு, ஒரு 20 வருஷம் பிடிக்கிறாருன்னு ஒரு பேக் இயர்ஸ் 20. ஜென்ரலாக மெடிசன் என்ன சொல்லுதுன்னா பேக் இயர்ஸ் வந்து 20க்கு மேலே போச்சுன்னா சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட அடைப்பு நோய் வந்துடுது அப்படின்னு சொல்லுது. பேக் இயர்ஸ் 30க்கு மேலே போச்சுன்னா கேன்சர் வர்றது உறுதியாகுது அப்படின்னு போட்டிருக்கு. அது மாதிரி ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் சில பேர் சொல்கிறாங்க பேக்கெட்லாம் பிடிக்கிறது ஒரு நாளைக்கு 5 சிகரெட் தான் பிடிக்கிறேன், 6 சிகரெட் தான் பிடிக்கிறேன்னு. அதுக்கு தான் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா எத்தனை சிகரெட் பிடிக்கிறாங்க இன்ட்டு எத்தனை வருஷம். ஒரு நாளைக்கு 5 சிகரெட் பிடிக்கிறேன், 30 வருஷமா பிடிச்சிக்கிறேன்னா 5 × 30 = 150. ஸோ அந்த ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் வந்து 200க்கு மேலே போச்சுன்னா சிஓபிடி, 300க்கு மேலே போச்சுன்னா கேன்சர் அப்படின்றது தான் புக்ஸ் எழுதியிருக்கு. ஆனால் இது மாறுபடுது. சில பேருக்கு வந்துட்டு 300 வரைக்கும் இருக்கா, அப்போ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, மாறுபடுது. சில பேருக்கு 200லேயோட கேன்சர் வருது, 150லே சிஓபிடி வருது. அதனால் இதெல்லாம் ஒரு தோராயமான விஷயங்கள். எவ்வளோ வருஷம் பிடிச்சிருக்கீங்க, என்ன சிகரெட் பிடிக்கிறீங்க, இது ஒரு எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்க, இது ஒரு மேட்ரு. ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் த சிகரெட்டு ரொம்ப முக்கியம்.